Hi friends, welcome to Vidya Shivaram channel. பொட்டேட்டோ வறுவல் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஈஸியாகவும் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 வெந்தயம், மிளகு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். இதை வந்து நல்லா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து லைட்டாக பாதி வேக்காடு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பாதி வரைக்கும் நம்ம வேக வச்சோம்னா இப்படி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதிகமாக எண்ணெய் வந்து இழுக்காது. இப்போ நம்ம பொட்டேட்டோ சேர்த்தாச்சு. இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொழும்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். அதாவது திருப்பி போட்டு தான் வேக வைக்கணும். நம்ம அடிக்கடி சும்மா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த உடஞ்சி போயிடும். ஸோ அப்போ இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி இடையில வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டு வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது உடஞ்சி கசகசன்னு ஆகிடும், உடஞ்சி போயிடும், நமக்கு அழகாக வராது. அப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெயில் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திரும்ப இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வந்து பொட்டேட்டோ வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடும். நம்ம வேக வச்சுட்டு செய்யும்போது 10 மினிட்ஸுங்கிறது 5 மினிட்ஸ் கூட வேக வச்சாலும் போதும் தான். நம்ம பாதி வேக்காடு நம்ம வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ இவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ மீதியை நல்லா வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்ல பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரச சாதம், வெரைட்டி ரைஸுக்கு, சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்குமே சைடிஷ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நல்ல சுவையான பொட்டேட்டோ வறுவல் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.